அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த நாட்களிலே யோவான் 8:32 இப்படியாய் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். நம்முடைய கருத்தில் இருக்கிற வேத புத்தகத்திலே சத்தியம் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சத்தியத்தையும் நாம் அறியும் போது சத்தியம் நம்மை விடுதலையாகும். நாம் நிறைய காரியங்களிலே விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். பல பாடுகள், பல போராட்டங்கள், எவ்வளவு ஜெபித்தும் ஜெயம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மை விடுதலையாகும். அல்லேலூயா. இயேசுவை நாம் அறியும் போது இயேசு நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீரேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்றே பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலரை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுவை கெடுவும் போது, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் பொய்யாய் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையும் விபரீதங்களுக்கும் விலகு. அப்ப சத்தியத்தை அறியும் போது நாம் நிறைய காரியங்களை விட்டு விலக வேண்டியதா இருக்கிறது. இப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை இப்ப சத்தியத்தை அறியும் போது நிறைய காரியங்களை விட்டு விலக வேண்டியதாக இருக்கிறது. சீரியடான வீண் பேச்சுகளுக்கு விலக வேண்டும். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற, ஆமா, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? விலகணும். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொள்ளணும். அல்லேலூயா. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக வேண்டும். முடியுமா? தேவ பிள்ளைகளே, நமக்கு முடியுமா? ஏதாவது ஒண்ணு பேசாம இருக்க முடியுமா? யாரை பற்றியாவது, சபையின் பிள்ளைகளை பற்றியாவது, பாஸ்டரை பற்றியாவது, மற்றவர்களை பற்றாவது ஏதாவது ஒண்ணு பேசாம நம்மளால முடியுமா? அப்போ அப்படி ஏன் பேசுகிறோம்? அவங்கள விட நாம் பெருசு அப்படின்னு விளங்க செய்கிறதற்கு சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசுகிறோம். அல்லேலூயா. யார வேணுமானாலும் பேசுவோம். எவ்வளவு பெரிய ஊழியத்துல உயர்ந்தவர்களாக இருக்கிறவர்களையும் என்ன செய்வோம்? நாம் பேசுவோம். அதே மாதிரி ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற, ஆமா, நிறைய பேர் நிறைய கொள்கைகளை உண்டாக்கி வச்சிருப்பாங்க, பெரிய ஞானவான்கள் மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில நிறைய வருஷமா உறுப்பினர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க ஞானஸ்தானமே எடுக்க மாட்டாங்க. அவங்க போதவரே சொல்லுவாரு, உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆன பிறகு என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் எடுங்க. அல்லேலூயா. ஏன்னா
பிள்ளைங்களுக்கு நிறைய நகை போட்டு என்ன செய்யுங்க, அல்ல எங்க சொத்து சுதந்திரம் நிறைய இருக்கு எல்லாம் சுருட்டுற இடத்துல ஆமா கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, அதே மாதிரி அவங்களும் அவங்க பிள்ளைகளை பெற்று அப்புறம் நிறைய நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுத்தா வரும். ஹல்லேலூயா. இதுதான் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையில வச்சிருக்க விபரீதம். இன்னும் சிலரு பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டாங்க, தேவபக்தியை பற்றி பேச மாட்டாங்க, வெறும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லுவாங்க. கடைசியில ஏதாவது ஒரு நோய் வந்தா என்ன செய்யக்கூடாது, ஆமா விசுவாசிகள் மருந்து எடுக்க கூடாது. மருந்து சாப்பிட்டு என்ன பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்காரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது அல்லாமல் ஆமா பிணி வந்தாச்சுன்னா வைத்தியர்கிட்ட போறவங்க போலாம். இயேசுதான் வைத்தியர் என்று சொல்லி உட்கார்ந்து இருந்து ஜெபித்து சுகம் வாங்குறவங்களும் சுகம் வாங்கலாம். யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்தணும். நிறைய பேர் அப்படியே அந்த சபையார் கட்டாயப்படுத்தி இப்ப பலரும் மனைவி இல்லாம இருக்கிறாங்க, நிறைய பேரு புருஷன் இல்லாம இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு வியாதி வந்துச்சுன்னா 4 பேர் அங்க போய் உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணி யாரையும் வெளியே போக விட மாட்டாங்க, உள்ளேயும் வர விட மாட்டாங்க. சுகம் கிடைச்சா நம்ம சந்தோஷப்படலாம், சாப்பிட வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. கடைசியில சொல்லுவாங்க, இப்ப அவங்க எங்க போயிட்டாங்க, பரலோகம் போயிட்டாங்க. எப்படி பரலோகம், பரிசுத்தம் இல்லாம எப்படி பரலோகம் போக முடியும், தேவபக்தி இல்லாம எப்படி பரலோகம் போறது? இப்படிப்பட்ட கொள்கையின் விபரீதங்களை விட்டு என்ன செய்யணும், விலகணும்னு தீமத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, 1 தீமத்தை அதே 1 தீமத்தை 6:5 நான் வாசிக்கும் போது, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவத்தை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாகி இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை கூட நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அவர்களை விட்டு விலகணும். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் ஆயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் அவர்களால் தர்க்கங்கள் பிறக்கும், சண்டைகள் உண்டாகும். அதனால அவர்களை விட்டு என்ன செய்யணும், விலகணும். அதே தீமத்தை 4:7 நான் வாசிக்கும் போது, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. இன்றைக்கு ஆலயங்களிலே சொல்லுகிற தேவ செய்திகளை பார்க்கும் போது கதைகள் தான் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. கேட்டா சொன்னா இயேசு கிறிஸ்து ஓமை சொன்னாதான். அதனால இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஊழியக்காரங்க இப்ப என்ன சொல்றாங்க, கதை சொல்லுகிறார்கள், கதை கதை. அதனாலதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் போது இப்படியா எழுதுகிறார், கிளவிகள் பேச்சும் கட்டுக்கதைகளுக்கு விலகி. ஆமா, தேவபக்திக்கு ஏதுவாக நீ என்ன செய்யணும், முயற்சி பண்ணும். அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. கிளவிகள் பேச்சு கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்யணும், ஆமா கிளவிகள் பேச்சுன்னா என்ன அர்த்தம், கிளைகள் கண்டதையும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணும். அப்ப சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், தேவபக்தியுடையவர்களாய் மாறுங்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயோ இருப்பார்கள்.
தேவத்தின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்களை விட்டு தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு சொல்லுகிறார். அதே நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவபக்தியின் வேஷம் மட்டும் இருக்கும், தேவபக்தியின் வேஷம் இருக்கும், பக்தி இருக்காது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்பதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. அது பாருங்க 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் போது மீண்டும் சொல்லுகிறார், சீர்கேடான பேச்சுகளுக்கு என்ன செய்யும்? ஆமா, சீர்கேடான பேச்சு தேவ பிள்ளைகளுடைய வாயில, ஒருத்தருடைய வாயில என்ன செய்ய கூடாது? வரக்கூடாது. சில நான் ஜோக்குக்கு சொன்னேன், சிரிப்புக்கு சொன்னேன் எல்லாம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்துல ஜோக்குக்கு சொல்லுகிறது, சிரிப்புக்கு சொல்லுகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகிரு. அவர்களால் கள்ள போதவர்களால் சீர்கேடான பேச்சுகளை பேசுகிற, கட்டுக்கதைகளை பேசுகிற, கிளைகள் பேச்சுகளை பேசுகிற ஊழியர்களை குறித்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கள்ள போதகர்களான அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். இதெல்லாம் பேசுறவர்கள் தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதனால அவர்களை விட்டு என்ன செய்? விலகு. அவர்களுடைய வார்த்தை அரிப்புலவை போல் படரும். ஹல்லேலூயா. அரிப்புலவைன்னா புலவை வந்தாச்சுன்னா மனுஷன் என்ன செய்யும்? கொண்டு போடும். எசேக்கியேல் அரசன் என்ன வந்தது? அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, அது புலவை வந்தது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னான், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு போடுத்து, நீ என்ன செய்வாய்? ஆனால் அவன் அழுது ஜெபித்தான். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த புலவையின் மேல் என்ன போட்டார்கள்? அத்திப்பழ அடையினாலே ஒரு பற்று போட்டார்கள். அது மேல புல்லா சுத்தி எல்லாம் அத்திப்பழ அடைய அரைச்சு பூசி வச்சாங்க. தேவ வார்த்தையினாலே அவன் சுகப்பட்டான். ஹல்லேலூயா. இல்லைன்னா எசேக்கியா அரசனும் செத்துதான் போயிருப்பான். அதே மாதிரி இந்த கள்ள போதவர்களுக்கு பேச்சுக்கு நாம் விலகாமல் அப்படியே இருந்தால் அது அரிப்புலவை போல என்ன செய்யும்? படரும், இமயனேயும் விளைந்தும். அப்படிப்பட்டவர்கள் அவர் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தல் நடந்ததாயிட்டு என்று சொல்லி ஆமா எல்லாம் மாறி மாறி கவிழ்ந்து போட்டான். ஏதாவது சொல்லி சொல்லி நீங்க கொஞ்சம் விசுவாசத்துல இருப்பீங்க, உங்களை அவங்க என்ன செய்வாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கணும் தேவையில்லை, நாம இந்த பூமியில தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் பார்க்கணும். இப்படி ஏதாவது சொல்லி அநேகரை என்ன செய்கிறார்கள்? கள்ள போதகர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய் சொல்லுகிறார், விசுவாசத்தை விட்டு கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுகிறேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத பொருட்களாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு. ஆமா, அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேத புரட்டன் என்று சொல்லுகிறது. வேத புரட்டுகிறவர்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம புத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. புத்தி சொல்லிட்டு என்ன பண்ணணும்? விலகணும். புத்தி சொல்லி ககலைன்னா விலகிறான். பாருங்க, அடுத்து 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சமீபத்துல நான் இந்த தொலைக்காட்சியில ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார்.
எப்பாவது டைம்ல பாக்குற வழக்கம் உண்டு. அப்ப அவர் இந்த வஸ்திரத்தை தான் வாசித்து தகுதிக்கேற்ற வஸ்திரம் ஹல்லேலூயா அப்படின்னு அவர் சொல்றாரு. தகுதிக்கேற்ற வஸ்திரம்னா ஒருத்தருக்கு 100 ரூபாய்க்கு தான் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். அப்ப அவருக்கு தகுதி 100 ரூபா. இனி ஒருத்தருக்கு அவர் பாக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம் பட்டு புடவை? 1 லட்சம். தகுதிக்கு ஏற்ற வஸ்திரம் ஹல்லேலூயா. இங்க என்ன வேதம் சொல்லுகிறது? ஸ்திரீகளும் மயிலை பின்னிலாவது பொன்னிலானாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஹல்லேலூயா. இதுல எல்லாம் அலங்கரிக்க கூடாது. மயிர பின்னி அழகழகா ஜட போடுறாங்க எவ்வளவு பேரு. ஹல்லேலூயா. அதை பார்த்தா நம்ம ஆளுங்களுக்கு என்ன வந்துடுது, ஆசை வந்துடுது. அதான் இங்க கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருக்கு என்றும் உள்ளதெல்லாம் தெரியாதனாலதான், இன்றும் உள்ளது அன்றே அவருக்கு தெரிந்ததுனாலதான் எழுதுகிறார். ஸ்திரீகள் மயிலை பின்னுதலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்க கூடாது. தகுதியான வஸ்திரம். அப்ப தகுதியான வஸ்திரம்னா உங்க கையில 100 ரூபாய் இருந்தா அந்த 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்க. உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருந்தா 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிக்க. இது ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கிற பிரசங்கம். இதான் வேதம் சொல்லுகிற தகுதி. கிறிஸ்தவனுடைய தகுதி இதுவா? பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்வையில உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வேண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால், அவர்கள் எனக்கு தகுதி உள்ளவர்களானபடியால் அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அடுத்த சொன்னான். ஆமா, வெண் வஸ்திரம் தரித்து நடந்தாலும் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனே அவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவன் நாமத்தை நான் கிடைக்க போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதன் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா. சர்வேயின் சபைக்கு எழுதும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அவர்கள் ஆமா, அவர்கள் எனக்கு பாத்திரவன்களானபடியா அவர்கள் தகுதியான வஸ்திரம் தரித்து வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது விடுவாங்க. இன்னைக்கு வெண் வஸ்திரத்தை பார்த்தாலே ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்கிறது, ரொம்ப முடியல. அவங்களால என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன பேசுறதுன்னே தெரியல, எங்க போய் முட்டிக்கிறதுன்னே தெரியல, யாரை அடிக்கிறதுன்னு தெரியல, யாரை கொலை செய்யணும்னு என்ன கூட செஞ்சிருவாங்க. வெண் வஸ்திரம் தரிச்சாதான் பரலோகம் போக முடியும்னு சொன்னா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க அரசியல்வாதிகளா பாருங்க, எவ்வளவு அழகா வெண் வஸ்திரம் தரித்து சட்டசபைக்கு போறாங்க. ஹல்லேலூயா. அது சபையா? இவங்க நடத்துறது சபையா? ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது தானியேல் 7:9 வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுஸ் உள்ளவர் வீட்டிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள்
எரிகிற நெருப்புமா இருந்தது. தானியேல் ஒரு தரிசனம் பார்க்கிறார். அப்ப சிங்காசனங்கள் அங்கே வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுள் உள்ளவர் வீட்டிருந்தார். அல்லேலூயா. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. அப்ப நீண்ட ஆயுள் உள்ளவர் அங்கே வீட்டிருந்தார். அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? உடைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு 90 வயசானா கூட மயிர் என்ன ஆக மாட்டேங்குது, வெளுக்க மாட்டேங்குது. மீசையும் வெளுக்க மாட்டேங்குது, தாடியும் வெளுக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அங்கே சிங்காசனங்கள் எப்படி வைக்கப்பட்டது? நீண்ட ஆயுசு உள்ளவர் வீட்டிலிருந்தார். அவருடைய வஸ்திரம் உடைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாயும் பஞ்சை போல. ஆமா, வஸ்திரம் மட்டும் இல்ல, அவருடைய தலையின் மயிர் எல்லாம் எப்படி இருந்தது? பஞ்சை போல வெண்மையாயிருந்தது. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இது போதும். அல்லேலூயா. நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அல்லேலூயா. சரி, அடுத்ததை வாசிங்க. மருத்துவராகிய சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். 15ஆம் வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அவனோ. ஆமா, அங்கதான் ஜீவ புஸ்தகத்துல அவர் எழுதுறாரு. அல்லேலூயா. அது கடைசியா சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க சில ஊழியக்காரங்க, அது வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ளதெல்லாம் நமக்கல்ல, அது அத அத சர்தை பிலதெல்பியா அந்த சபையாருக்கெல்லாம் உள்ளது, நமக்கு உள்ளது கிடையாது. அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 22ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கும் போது முடிவு, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அல்லேலூயா. அதனால அது அந்த சபைக்கு எழுதுனது, இந்த சபைக்கு எழுதுனது, நான் அதனால வெண்வஸ்திரம் தரிக்க தேவையில்லை, நான் நல்ல டை கோட்டு சபாதி அது இதெல்லாம் தான் நான் போடுவேன் அப்படி சொன்னா பாதையை தேவன் கூட்டுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட விட இருந்தும் என்ன எடுத்து போடுவார்? அவனுடைய பங்கை, அவனுக்கு வச்சிருந்த பங்கை எல்லாம், ஆசீர்வாதத்தின் பங்கெல்லாம் எடுத்து போடுவார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் இருக்குது. அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை. அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 19:13 இப்படி ஆகி சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உங்கள் அடியேனை. ஆமா, துணிகர பாவம் அதெல்லாம் நான் செய்யாதபடிக்கு, இந்த சீர்கேடான பேச்சு, இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது, என்னை விலக்கி
அது துணிகரமான பாவம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். துணிகரமான பாவங்கள் உமது அடியானை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அல்லேலூயா. அப்போ பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருக்கணும்னா ஆண்டவர் விலகுன்னு சொல்லுகிற காரியங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? விலகி இருக்கும். அதே பேசிக்கொண்டு கிளவிகள் பேச்சு கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி தனக சபையிலேயே ஆளை சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியா இருந்தா அது துணிகர பாவம். அப்படி துணிகர பாவம் செஞ்சா உத்தமனாக முடியாது. அல்லேலூயா. பெரும் பாதகர்களாய் மாறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, விலகிற காரியத்தை முடிச்சுட்டோம். அடுத்து நீ பாருங்க, விலகி ஓடு என்று சில காரியங்களை சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அல்லேலூயா. எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறது சரீரத்துக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு நாளும் சரீரத்தை விட்டு என்ன செய்யாது? விலகாது. அதனால வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். பாருங்க, அதே அதிகாரத்துல 9-10 வசனங்களை நான் வாசிக்கும் போது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும் விக்கிராராதனைக்காரரும் வேசாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை, வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிராராதனைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. திருடனும் பொருளாசைக்காரரும் பெரியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரனும். அல்லேலூயா. இவேளை செய்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாங்க. அதனால வேசித்தனத்துக்கு என்ன செய்யணும்? விலகி ஓடணும். எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புத்தகங்களை எழுதினவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடகரா இருந்து மலைகளையும் குண்டுகளையும் ஆறையும் தாண்டி நல்ல சீன் போடுகிற ஊழியக்காரனா இருந்தாலும் பாடுற ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ வேசித்தனத்துக்கு விலகி ஓடலைன்னா எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை 10ஆவது வசனம் கடைசியில் என்ன எழுதிருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை. இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை? சுதந்திரிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். விலகி ஓடலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது. அப்புறம் விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடணும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேக கிறிஸ்தவர்கள், பெரிய எண்ணிக்கையில் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வச்சிருக்காங்க? ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கும் சொல்லலாம். இதை விக்கிர ஆராதனை செய்யாத என்ன பவுலுக்கும் சொல்லலாம், பேதுருவுக்கும் சொல்லலாம், யாக்கோவுக்கும் சொல்லலாம், யோவானுக்கும் சொல்லலாம், அப்புறம் காவியல் தூதனுக்கும் சொல்லலாம், அப்புறம் ரபேல் தூதனுக்கும் சொல்லலாம், ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் சொல்லலாம். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் என்னைக்கு திருந்துவாங்களோ, என்னைக்கு அவங்க பைபிள்ல இந்த வசனம் இல்லைன்னு சொன்னா தவறுதான். அல்லேலூயா. அவங்க பைபிள்ல இதெல்லாம் இருக்கதான் செய்யும்.
விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடு. ஹல்லேலூயா. நம்ம அந்த ஏற்கனவே வாசிதான் பாருங்க. அதுல 9வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். பேசி மார்க்கத்தாரும் விக்கிராராதனைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சிலைய வச்சு கையிலையும் தலையிலையும் மார்பிலையும் காலிலையும் கொஞ்சம் பெயிண்ட தொட்டு வச்சுட்டு அல்லேலூயா ஒரே அழுகதான் தடவி அது பணபுள்ளன்னு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆகையால் என்ன செய்யுங்க? விலகி ஓடுங்கள். முதல்ல விலக சொன்னாரு, இப்ப விலகி ஓட சொல்றார். வேசித்தனத்துக்கு என்ன செய்யணும்? விலகி ஓடணும். விக்கிர ஆராதனைக்கு 3ஆவதாய் பார்க்கும் போது ஒட்டு தீமத்தையும் 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. பண ஆசை எல்லாம் தீமைக்கு மேலா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனிதனே, இவைகளை விட்டு ஓடு. நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும். ஆமா, இன்னைக்கு பண ஆசையினாலதான் இந்த தொலைக்காட்சி பட்டியை பாத்தீங்கன்னா அப்படிதான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகளை கையாண்டு தற்கொலை பண்ணுறவங்க, அப்புறம் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு தண்டனை அடைகிறவங்க எல்லாம் நிறையவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் கேட்டு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து ஆமா பண ஆசை வந்தாச்சுன்னா விசுவாசத்தை விட்டு என்ன செய்யறாங்களா? நழுவுறாங்க. அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு நழுவுறாங்க. அல்லேலூயா. நழுவி அநேக வேதனைகளாலே தங்களை அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீதியையும் தேவபக்தியையும் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. அல்லேலூயா. இவைகளை விட்டு என்ன செய்? ஓடு. விலகினா போதாது, ஓடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது பாருங்க, விலகாதிருப்பாயாக என்று வேதத்திலே சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோசுவாவோடு கர்த்தராகிய தேவன் இப்படியாய் சொல்லுகிறார். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாயும் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயபிரமாண புஸ்தகத்தின்படி எல்லாம் கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு எதை விட்டு? நியாயப்பிரமாணத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமா இடதுபுறமா என்ன செய்யக்கூடாது? விலகாதிருக்க கூடும். அல்லேலூயா. அது மோசேயின் காலத்துல கொடுத்தது. அதனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து கொள்வோம். வாக்குத்தத்த அட்டையெல்லாம் நல்லா பெருசா தொங்க விடுவோம். பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது. ஆனா என்ன சொல்லுவோம்? அது மோசையின் காலத்துல உள்ளது. அல்லேலூயா. சரி பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகளை உன் இதயமாகிய பலகைகளில் எழுதும். என்ன விலக கூடாது? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அல்லேலூயா. கிருபையும் சத்தியம் விலகக்கூடாது. அப்ப கிருபை சத்தியம் எங்கிருந்து வருகிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின. அல்லேலூயா. நீ நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறியோ வைக்கலையோ, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகாதிருப்பதா. ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுடன் அன்பானவர்களே, கிருபையும் சத்தியமும் நம்ம விடக்கூடாது. நம்முடைய இருதயமாகிய பலகையில என்ன செய்யணும்? எழுதி வச்சிருக்கணும். அதான் சத்தியத்தை அறிவீர்கள். ஆமா, அறிஞ்ச சத்தியத்தை எல்லாம் இருதயமாகிய பலகையில என்ன செய்யுங்க? எழுதுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எபிரேயருக்கு பவுல் இப்படியா எழுதுகிறார், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. பலவிதமான அந்நிய போதனைகளால். ஆமா, பலவிதமான பிரசங்கம். இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு இடத்துல பிரசங்கம், செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்துல பிரசங்கம், இப்படி வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யாங்க? அதுக்குதான் எங்க சொல்ல, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதுங்கள், அலைந்து தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல. ஆமா, பிரசங்கம் கேட்பதனால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுவது நல்லது. கிருபையினால சிறப்பு. அதனால கிருபையினால நம்முடைய இருதயங்களை என்ன செய்யணும் பாருங்க. 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன வாசிங்க? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கசப்புண்டாக்குறதுனால் கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக சேஷபுத்திரவாதத்தை விற்று போட்டார், ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடைய தேடியோ மனமாதலை காணாமல் போனான். அல்லேலூயா. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தொழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு எப்படி இருக்கணும்? ஒருவனும் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. ஆமா, ஏசா சீர்கட்டவனாகவும் போனான், வேசிக்கல்லனாகவும். அல்லேலூயா. அதனால ஒருவரும் வேசிக்கல்லர்களா இருக்கக்கூடாது. இருந்தா சொன்னா ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். அதனாலதான் அந்த சொல்லுகிறான், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு, நம்ம கருத்துல இருக்க பைபிள் நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் விலகக்கூடாது. அது நம்முடைய இருதயமாகிய பலகைகளில நம்ம என்ன செய்யணும்? ஆமா, எழுதி வைக்கலாம். அப்பதான் அது திரும்ப திரும்ப நம்ம இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது, ஆமா,
அந்த வசனம் சொல்லும், வசனம் பேசும். இதயமாகிய பல இலங்கை எழுதலைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப எப்படி பரலோக ராஜ்யம் போறது? மனம் போல நடந்து பலவித அந்நிய போதனைகளை நான் ஆராய் கொண்டிருந்தேன். பரிசுத்தம் இல்லாமல் எப்படி பரலோகம் போறது? தேவபக்தி இல்லாம எப்படி பரலோகம் போறது? தேவபக்தி வேணும் இல்ல? தேவபக்தி உள்ளவனே தேவன் தமக்காக தெரிந்து கொண்டான், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி தெரிந்து கொண்டான். தேவபக்தி இல்லைன்னா போக முடியாத. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், அதனால நம்மவும் பரிசுத்தராய் இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம இருந்தா என்ன செய்ய முடியாது? பரலோகம் போக முடியாது. அதை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு கிளவிகள் பேச்சு கட்டு கதைகள் எல்லாம் பேசி என்ன பண்றது? கேட்கறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். தூங்கி தூங்கி கேட்டுட்டு இருப்பாங்க, டிவியில பாக்கணும். பாதி பேர் தூங்கி தூங்கி முக்காடு நல்லா இழுத்து போட்டு கொண்டு தூங்குவாங்க. அங்க இங்க என்ன ஒவ்வொரு இடமா ஓடிக்கொண்டிருந்தா என்ன பண்றது? தூக்கம் தான் வரும். அல்லேலூயா. வீட்டுல புருஷன் பேச்சா கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கு சரியான இடத்துல சமையல் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவங்க அங்க இங்க ஓடி அந்நிய போதனைகள்னா அழைப்புண்டு தெரியுவாங்க. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவைகளை விட்டு என்ன செய்யணுமா? பிரியாதிருக்க வேண்டும், அவளை விலகாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. விலகுனா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நாம் நியாயபரமான புஸ்தகம் நம்மை விட்டு விலக கூடாது. அல்லேலூயா. அதனால நம் தேவனுடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் இருக்கணும். பாருங்க, பவுல் தீத்துக்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5, 6, 7 வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரமாகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூரணமாய் பொழிந்தளினார். அல்லேலூயா. நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்ம பெரிய கிரியை செஞ்சுட்டோம். சிலரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்போது சிலருக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதனால எங்க விலை ரொம்ப குறைவா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? தேடிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் ஞானஸ்நானம் எடுத்ததுனாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளலைன்னா என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பு. பரிசுத்த ஆவி உண்டென்றாவது விசுவாசிக்கிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ரட்சிப்பு எப்படி வருகிறது? மறுஜென்மம் தேவனுடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்கினாலும். இன்னைக்கு 75 வயசு 80 வயசான நிறைய பேரு என்னுடைய சொந்தக்காரங்க கூட சொல்லி கொண்டிருக்கிறாங்க, அவங்க குழந்தையில ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எப்ப ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? குழந்தையா இருக்கும். ஞானஸ்தானம் என்ன அர்த்தம்? ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்நானம் பண்ணணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்தானம் எடுத்தார்? அவர் தம் 30வது வயசில் யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தார். இப்ப இயேசு கிறிஸ்தையும் கூட 8வது நாள் ஆலயத்துக்கு தானே கொண்டு போனாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்ப பிரதிஷ்டை பண்ணது எப்படி ஞானஸ்தானம் ஆகும்? இத கூட இன்னும் புரிஞ்சு கொள்ளாம கல்லறையை விடாம பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பெரிய கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கல்லறை தான் முக்கியம், பரலோகம் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம உண்மையை தெரிஞ்சு இந்த உண்மையை சொன்னா இல்ல வேலை சபைக்கு போனா கல்லறை கிடைக்காம போயிருக்கோன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அல்லேலூயா. செத்த ஒருத்தரையும் இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணல,
புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, கல்வ கிட்ட நெல்லி வெளியே இன்னும் அது என்ன செய்யல, வச்சுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால கல்லறைக்காக எல்லாம் சர்ச்சுக்கு போகாதீங்க. ஹல்லேலூயா. கல்லறைக்காக சத்தியத்தை என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. தேவ இரக்கத்துக்காக போராடுங்க. அப்பதான் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய உயிராக்குதலாலும் நம்மை ரட்சிப்பார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரமாகத்தக்கதாக அவர் நம்ம ரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மே பரிசுத்த ஆவியை சம்பூரணமால் ஆவியை மழையை போல ஊற்றும் பல சாதிகளை இயேசு மந்தையில் இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் இருக்கு. அந்த பாட்டெல்லாம் பாடுறது. அப்ப ஆவியை மழையை போல ஊற்ற சொல்லணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியா ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 1:8 வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு வாயை விட்டு பிரியா இருப்பதா. வாயில இருந்து கொண்டே இருக்கணும், கேட்டவுடன் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ இதில் எழுதி இருக்கிறவரின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அதான் சங்கீதத்துல நம்ம 2ஆம் வசனம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் தங்கனியை தந்து இலையுதலாக இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் அப்பதான் ஆசீர்வாதம். வேதத்தை எப்போதும் தியானித்து கொண்டே இருக்கணும். அங்கங்க ஓடி அலைஞ்சு கொண்டிருக்கணும். பலவித போதனைகளை நான் அலை போட வேண்டியதில்லை. பைபிளை வாசித்து அதை தியானம் பண்ணினாலே போதும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் போது நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். ஆண்டுடைய வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஹல்லேலூயா. யோசுவாவோடு சொல்லும் போது உன் நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, நீதிமொழிகளிலே சொல்லும் போது அது உன் கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியாது இருக்கணும். கண்களை விட்டு பிரியக்கூடாது. உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்ப வாயும் வசனத்தை சொல்லிட்டு இருக்கணும், கண்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய வேதத்தில் இருக்கிற எல்லா வசனத்தை நம்முடைய கண் எப்பொழுது என்ன செய்யணும்? இப்போ 1ஆம் சங்கீதம் சொன்னது சொல்றேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை வாயுடைய வழியில் இல்லாமலும் பரியாசகர் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் சொல்லவே இல்லை. நீங்க கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருங்க. ஹல்லேலூயா. அது கண்ணுக்கு தெரிஞ்சாதானே வாசிக்க முடியும். சோதரம் இப்படியாக வேதம் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல்
உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. அல்லேலூயா. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. வசனம் தான் நம்மள நியாயம் தீர்க்கும். அதனால வார்த்தை நம் கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாது? பெரிய நியாயபரமான புஸ்தகம் நம்ம வாயை விட்டு பெரிய சத்தியத்தையும் அறியுங்கள். சத்தியம் உங்களை சத்தியத்தை அறியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் கிழவிகள் பேச்சும் கட்டுக்கதைகளை கேட்டா நம்ம பரலோகம் போக முடியாது. பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். பரிசுத்த ஆவி நம்மளை புதிதாக்கணும். சத்தியத்தை கேட்டா பரிசுத்த ஆவி நம்மளை புதிதாக்கணும். பாருங்க, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், ஆமா, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க எல்லாம் தேறினவர்கள். அல்லேலூயா. நல்ல படித்து நல்ல முதல் மதிப்பெண் எடுக்கிறவர்களாக வெற்றி பெற்றவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் எல்லாரையும் சீர்திருத்தம் பண்றதுக்கு, சீர்திருத்தம் பண்ணணும், சுத்தம் பண்றதுக்கு, சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும், ஆமா, வேத வசனங்கள் எல்லாம் நிறைய பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால சத்தியத்தையும் அறியுங்க. சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். எதுக்கெல்லாம் விலகுங்கன்னு சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் விலகணும். எதுக்கெல்லாம் விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார்களோ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? விலகி ஓடணும். எது நம்ம விலகாது இருக்கணுமோ அதுக்கு விலகாது இருக்கணும். எதை நம்ம வாயை விட்டு நம்ம கண்ணை விட்டும் பிரியாது இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து நாம் வாயும் கண்ணும் பிரியாது. அல்லேலூயா. இப்படி நாம் வேத வசனங்களின்படி நடந்தோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மறந்து போவோம். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போம். அதை விட்டுட்டு கிழவிகள் பேச்சு, வீண் பேச்சு, கட்டு கதைகள், சீர்கேடான பேச்சுகள் எல்லாம் வாயை முதல்ல கட்டுங்க. அல்லேலூயா. வாய் கண்டதையும் பேசக்கூடாது, யாரை பற்றியும் பேசக்கூடாது. அல்லேலூயா. தேவையானதை மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. அப்படி பேசுகிறீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி பல்லவர் ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவாய். கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரான் 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 நாம் ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே சப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக இந்த ஒருமை சொந்ததி சத்தியத்தையும் அறிந்து ஆண்டவரே சத்தியத்தின்படி நடந்து தேவ இறக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளும் உதவி செய்யும்படியாய் செய்கிறேன். பலவிதமான அந்நிய போதனைகளை நான் அதை கொண்டு தெரியாதபடிக்கு கதாவே பிள்ளைகள் கரங்களில் இருக்கிற சத்தியத்தின்படியே நடந்து தேவ இறக்கத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அன்றைய தகுந்த பிள்ளைகளுடைய ஆத்மா சரீரத்திலே சுகபலன் ஆரோக்கியத்தை தார் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஆண்டவரே நன்மையான ஈவுகளை பெற்ற பிள்ளைகளாயிருக்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொரு உதவி செய்யும்படியாய் நல்ல நன்மையும் கிருபையை தொடரட்டும். இவனை ஆசீர்வாதத்தை கட்டேன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மிடம் இஸ்லாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் முடி உண்மையை திருப்தியாக கழித்து சோமாய் கொடுக்கப்படுகிற யாவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமா இருப்பதாக. கண்டிடாதே ஆசையோடு காத்திருக்கிறேன், கண்டிடாதே காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து காக்கிறார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.